ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஹாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து ஸ்லேட் பென்சில்ஸ், திக் ஸ்லேட் பென்சில், அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிட்கேட்டு ப்ளஸ் சேல் ஸ்டோனு, க்ரம்பிள்ஸ், இது எல்லாமே சேர்த்து 1 kg கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணி 2 to 3 days உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். இது வந்து கிட்கேட்டு, திக் ஸ்லேட் பென்சில், அதுக்கப்புறம் வந்து இது வந்து சேல் ஸ்டோனு, இது வந்து ப்ரோக்கன்ஸ் க்ரம்பிள்ஸ் மாதிரி பிளாக்கு ரெட்டும் கொஞ்சம் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெட்டிஷ் ஒயிட் உள்ள ப்ரோக்கன்ஸு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படின்னா நல்லா க்ரன்ச்சியாக இந்த ஒயிட் காதி மாதிரி இருக்கும். இது பாருங்கள், அவ்வளோ இதாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 to 3 days ஆகும். நீங்கள் வந்து 2 to 3 days கழித்து வரலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இப்போ நீங்கள் அன்றைக்கி சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் அன்றைக்கி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி கொரியர் போட்டிங்களா அப்படின்றீங்க. இல்லை நாளைக்கு மார்னிங் காலையிலேயே ஒரு 6 மணிக்கே வந்து போட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணணும். நம்ம வந்து எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் கொரியர் போடணும். அதை பார்த்துட்டு நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். 6 மணிக்கே கால் பண்ணி கொரியர் போட்டிங்களான்னு கேட்டால் இது எப்படி? 10 மணிக்கு தான் ஷாப்பை ஓப்பன் பண்ணால், நான் வந்து எப்போயுமே ஈவினிங் தான் கொரியர் போடுவேன். ஒரு 4 மணி அந்த மாதிரி தான் கொரியர் போடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 10 பார்சல் வீக்லி ட்வைஸ் தான் கொரியரும் போடுவேன். ஸோ டெய்லிலாம் கொரியர் போட மாட்டேன். எனக்கு 20 பார்சல்ஸ் வந்தால் தான் நான் கொரியர் போடுவேன். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணிவிட்டு நாளைக்கே வந்துடும் அப்படின்னா வராது. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 3 days, அதுதான் சொல்லிது 3 to 4 days ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற நேரம் பார்சல்ஸ் இருந்துச்சா அன்றைக்கி போட்டுருவேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் போடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கண்டிப்பாக 3 to 4 days அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நீங்கள் 4 daysக்கு அப்புறம் வரல அப்படின்னா எனக்கு மெசேஜ் வந்து பண்ணுங்கள். டெய்லி மார்னிங்கே வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு போட்டிங்களா அப்படின்றது, மதியம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜஸ் நிறைய, ஒரு 500 மெசேஜஸ் கிட்ட இப்படியே வந்து அப்படியே செல் லாக் ஆயிடுது. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். செல்லு வந்து ஹேங் ஆயிடுது. என்னால் மெசேஜஸும் பார்க்க முடியலை, ரிப்ளை பண்ண முடியல. அப்புறம் வந்து அப்படியே ஸ்டோரேஜே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் இதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க, பிக்சர் அனுப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நான் 3 to 4 days சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ண அன்னையிலேருந்து 3 to 4 days கழித்து நீங்கள் வந்து வரல அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுறேன். கொரியர் போட்டிங்களா, கொரியர் எப்போ வரும், நான் ஆர்டர் பண்ணி அடுத்த நாள்லேருந்து இன்றைக்கி வந்துடுமா, அடுத்த நாள் இன்றைக்கி வந்துடுமா அப்படியே மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணணும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 to 4 days ஆயிரும் வரதுக்கு. ஸோ வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லேட் பென்சில் பாக்ஸஸும் அவைலபிள் இருக்குது. அதுவும் வேணுனாலும் நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணிக்கலாம். ப்ரோக்கன் ஸ்லேட் பென்சில்ஸும் இருக்குது. வேணுன்றவங்க அது வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.